அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஜேடி டைம்ஸ் ஜாஃபர்தீன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்மளுடைய இடிஎஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸில் உம்ரா வந்தவங்க இன்னைக்கு மக்கா ஜாரத் பண்ண இருக்காங்க. மக்கா ஜாரத் அப்படின்னா அவங்க சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா சுற்றி இருக்கிற முக்கியமான இடங்களை பார்க்கறது தான் மக்கா ஜாரத். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு 4-5 இடங்களுக்கு மேலே போய் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஜபல் நூர், ஜபல் ரஹ்மத், அரஃபா, மினா, மஸ்ஜித், இப்படி பல இடங்களை போய் பார்க்க போகிறோம். இதில் இந்த ஜொஹ்ரானாங்கிற இடத்துக்கு போகும்போது உம்ரா செய்ய விருப்பம் உள்ளவங்க இஹ்ராம் துணியோட வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தாராளமாக உம்ரா செஞ்சுக்கலாம் அங்கேன்னு. அது ஒரு மீகாத்தோட எல்லை. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அரஃபா போகிறோம் இல்லையா, அரஃபாவில் மினா அவங்கள்ட்ட காட்ட போகிறேன் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவில் இன்னும் ஒரு 10 நாளில் இந்த ஹஜ்ஜி சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஹாஜிகள்லாம் வருவாங்க. அப்போ அவங்க தங்கக்கூடிய இடம், போகக்கூடிய இடங்கள், அப்புறம் ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு வக்து துள வைக்கக்கூடிய பள்ளிவாசல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இதெல்லாம் காட்ட போகிறேன் இன்னைக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட இணைந்திருங்கள். போக போகிற பஸ் வந்துருச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் நம்ம பஸ்ஸில் போக போகிறோம். மக்கள்லாம் பஸ்ஸில் ஏறிட்டு இருக்காங்க. வாங்க ஒவ்வொரு இடமா போய் பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பாருங்க. முன்னாடி நான் போய் காட்டுறேன் எல்லாத்தையும். இனிமேல் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் நம்மளுடைய அந்த வரலாற்று சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கலாம். பின்னாடி விலங்குமால இந்த வண்டி நிப்பாட்டு இருக்கிறாங்க. அந்த மலையை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த குகையில் என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் டைரக்டா மதீனாவுக்கு என்ன செய்யல, போகல. எதிரிப்படம் என்ன செஞ்சிருவாங்க, நேரடியாக எங்களை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த ரோட்டை பொறுத்த மட்டும் தாயிஃப் போகக்கூடிய ரோட். இந்த ரோடு எங்க, தாயிஃப் போகக்கூடிய ரோட். மதீனாவுக்கு நேராக இருக்கக்கூடிய பாதையால போகல. ஏன்னா எதிரிப்படைக்கு தெரியும் முகமது போறாரு மதீனாவுக்குன்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க என்றால், தாயிஃப் ரோட்டை நோக்கி இந்த இடத்துல 3 இரவுகள் தங்குறாங்க. வந்த டயர்ட்ல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அசேதியா தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்களும் இருக்கிறாங்க. لله ما في السماوات وما في الأرض وإن تبدوا ما في أنفسكم أو تخفوه يحاسبكم به.